நான் சொல்றது பேசுறது எல்லாத்துக்குமே கொட்டிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் விஜய் பிரியங்காவும், இன்னொரு பக்கம் நீ என்ன பெரிய அப்பாட்டகரா, நீ நினைக்கிற மாதிரிலாம் நீ ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் எல்லாம் பழிஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சிங்கப்பெண் மாதிரி தைரியமா ஷோவே வேண்டாம்னு தூக்கி போட்டு வந்த மணிமேகலை இன்னொரு பக்கம். சோ கிளாஷ் பிட்வீன் மணிமேகலை அண்ட் விஜய் பிரியங்கா பேசலாமா? சோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கர் நியூஸ். என்ன தீபிகா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு கரண்ட் அஃபேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரியஸா அந்த வீடியோ பார்க்கும்போது மணிமேகலை ரிலீஸ் பண்ணும்போது ஓகே சம்திங் ஏதாவது அப்பப்பா அவங்க வெளியே போயிருவாங்க, கால் வலியில் ஏதாவது சம் இஷ்யூஸ்னால அவங்க வரமாட்டாங்கன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். பட் நான் இதுக்கப்புறம் வரவே மாட்டேன் இதான் ரீசன் அப்படின்னு அவங்க ஒரு கிளாஷா போடும்போது ஐயோ அப்படியா அப்படின்னு தோணுச்சு. பட் இது இந்த அளவுக்கு ஒரு பப்ளிக் எல்லாருமே எடுத்து பேசி ஆடியன்ஸா வந்து கமெண்ட்ஸ்ல இருந்து மீம்ஸ்ல இருந்து ஒரு கரண்ட் அஃபேராவே மாறும் சீரியஸா யாருமே எதிர்பார்க்கல. அந்த ஒரு கிளாஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு. மணிமேகலை என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. குக் வித் கோமாளி சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து 5 வரைக்கும் இவங்க தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 சீசன்லயும் ஏதோ ஒரு கேரக்டரா லைக் கோமாளியாவோ இல்ல வெதர் இந்த விஜயவாவோ ஏதோ ஒரு ஆங்கரிங்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா சீசன் 5ல விஜய் பிரியங்காவோட என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்துட்டு இவங்களுக்கு எப்படி குக்கா வந்திருக்காங்க இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பல சந்தேகங்கள் இருந்துச்சு. எனவே அவங்க வந்திருக்காங்கன்னும் போது அவங்க பின்னாடி நடந்த ஒரு பேக்ரவுண்ட் டீம் இருக்கு பாத்தீங்களா. ஒரு பக்கம் இர்ஃபான் ஆகட்டும் அண்ட் ராமர், இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒரு செட்டா நாங்க தான்ற மாதிரி ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதும் அண்ட் அவங்க எல்லாருமே டிபெண்டன்சியா வச்சுக்கணும்னு நினைக்கிறதும் நிறைய டைம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். கரெக்டா. சோ இதுல இப்போ மணிமேகலைக்கு இவங்களுக்கும் என்ன கிளாஸ் நடந்துச்சு அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆங்கரிங்லாம் இப்படி பண்ணக்கூடாது, இன்னும் பெட்டரா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்ல இவங்க வந்து மணிமேகலையை டேமேஜ் பண்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணாங்க. ஈவன் நம்மளுக்கே டெலிகாஸ்ட் பண்ணாங்க, நம்மளும் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோட ஒர்க்கை நான் பண்றேன், என்னுடைய ஒர்க்கை என்ன பண்ண விடுங்க, எதுக்கு தேவையில்லாம என்னுடைய ஒர்க்ல நடுவில் வந்துக்கிட்டு ப்ளீஸ் என்னை இன்டரப்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம விஜய் பிரியங்கா கிட்ட அண்ட் குக் வித் கோமாளி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு சொல்லிடுறாங்க. பட் இவங்க சொல்ல கேட்காம என்ன ஆகுதுன்னா, என்ன நீ என்ன அப்படியே பெருசா பண்ணிடுவியா, கிழிச்சிருவியா, என்ன போய் டேமேஜ் எப்படி பண்ணலாம், என் பேரை எப்படி நீ டேமேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்த பெருசாக்கி இருக்கிறாங்க விஜய் அண்ட் பிரியங்கா வந்து ஓவரா பேசியிருக்காங்க. இதை வந்து திரும்பவும் இங்கிருந்து வர சரி ஓகே அவங்க என்னவோ பேசிட்டு இருக்காங்க, சீனியர்மா விடு நீ உன் வேலையை பாரு அப்படின்னா அவங்க பேசும்போது செல்ஃப் ரெஸ்பெக்டை தாண்டி என்னால பணிஞ்சு போகணும் குனிஞ்சு போகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நீங்க வந்து ஷோ கொடுக்குறேன்னு சொல்றீங்க, எனக்கு அதுவும் வேணாம், நீங்க என்ன கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை, காசும் எனக்கு தேவையில்லை, எதுவுமே எனக்கு தேவையில்லை, என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தா எனக்கு போதுங்கிறாங்க. உன் கெரியரே பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லும் போது கூட அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஃபேஸ் பண்ணிப்பேன், கஷ்டப்பட்டுதான் நான் மேலே வந்திருக்கேன், நான் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை நம்புறவன், நான் ஷுவரா சொல்றேன் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு செம்ம கெத்தா வெளில வந்திருக்காங்க. சீரியஸா ஹேட்ஸ் ஆஃப். யாருமே வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. கரெக்டா. இவ்வளோ பெரிய ஒரு ஷோ வரப்போகுது, இன்னும் நிறைய ரியாலிட்டி ஷோ வரப்போகுது, உனக்கு நான் ஹோஸ்டா கொடுக்குறேன்னு இருக்காங்க, தேவையில்ல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உனக்கு இன்னும் வந்து உனக்கு கரியர் கூட போக சான்ஸ் இருக்கு, அவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லும் போதும் என்ன அப்படியான கிழிச்சிருவாங்கன்ற மாதிரி. ஆனா இப்போ நம்ம மத்தியில பேசப்படுறது என்னன்னா, விஜய் பிரியங்காக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. கரெக்டா. சோ அவங்க அங்க இருக்காங்க, ஒரு பொசிஷன்ல இருக்காங்கன்னும் போது அப்படி என்ன பண்ணிருவாங்கன்ற மாதிரி ஒரு தோணல் நம்மளுக்கு இருந்துச்சுல்ல. ஆனா அவங்களுக்கு பேக்ரவுண்ட்லங்க நிறைய விஷயங்கள் நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு பாவனா வந்துட்டு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பிரியங்கா ஆங்கரிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரோட ஆங்கர் போஸ்ட்டுமே போன மாதிரி இருக்கு, எம்டியான மாதிரி இருக்கு, எல்லாருடைய பதவிக்கும் வர மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு கிளாஷ் போட்டிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு அவங்கள இப்பதான் ஒருத்தவங்க எடுத்து விட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் மணிமேகலை மாதிரி இன்னுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவர்களும் நிறைய பேர் இருக்காங்களா, அட்டடா விஜய் பிரியங்கா இவ்வளவு மோசமானவங்களா அப்படின்னு எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஈவன் அந்த குக் வித் கோமாளி ஷோல சீரியஸா டைட்டில் வின்னரா இருக்க போதும் விஜய் பிரியங்கா தான். ஆனா இந்த சேனல் ஒட்டு மொத்தமும் எதுக்காக சப்போர்ட் பண்றாங்க இந்த பிரியங்காக்கு? தட்ஸ் ஒன்லி மை கொஸ்டின். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டைட்டில் வின்னர்ல இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்காகவே தான் இந்த சீசன் 5 வந்த மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னோட சைட்ல இருக்கு, பட் அவர்கள் எவ்வளவு செம்மையா இருக்கும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவரோட காமெடி, அவரோட டோட்டலா அந்த மனுஷனே வேற லெவல். சோ அவரை வந்து இந்த சேனல்ல ஒரு 4 வருஷமா இருந்திருக்கிறாரு. கரெக்டா. அவர் வெளில போறாருன்னு ஒரு பதிவாவது விட்டானுங்களா? ஒன்னும் கிளிக்கல. சோ திடீர்னு வந்து மாதம்பட்டி அவர்கள் உள்ள வந்தாரு. இவர் வந்ததுக்கு ஓகே தான், அவர் வரக்கூடாதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு நம்ம யாரு? பட் அவர் இவ்வளவு வருஷமா நம்மளும் பார்த்து ரசிச்சிருக்கோம், நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி. ஏங்க அவர் வரமாட்டாரு, என்னமே அவருக்கு பதில் இவருனா சொல்லியிருக்கலாம்ல. ஒன்றும் கிடையாது, இவரோட லட்டு மறு தூக்கிட்டு போயிட்டு அங்க வேற ஒரு ஷோல செம்ம பிரம்மாண்டமா வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவருடைய பக்கம் அவர் ஓகே தான், அவர் ஹாப்பியா தான் இருக்காரு. பட் இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருக்குன்றது
மணிமேகலை தெளிவா அந்த ப்ரொடக்ஷன் சரியில்லைன்றத தெளிவா சொல்லிட்டாங்க. சீசன் 5ல இருக்கிற ப்ரொடக்ஷன் சுத்த வேஸ்ட்ன்ட்டாங்க. இன்னும் இழுத்து மூடிட்டு எதெல்லாம் போறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி சீசன் 5ஐயே பிரியங்காக்காக தான் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இவங்களோட 2 பேர் கிளாஷ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மணிமேகலை செம்மப்பா நான் நினைக்கிறேன். நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல என்ன விஷயம்ன்றது சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.